शिव ओम शिव ओम शिव शिव ओम हर ओम हर ओम हर हर ओम शिव ओम हर ओम शिव शिव ओम हर ओम शिव शिव ओम शिव ओम शिव ओम शिव शिव ओम हर ओम हर हर ओम हर ओम हर हर ओम हर ओम हर हर ओम திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே ஞானசம்பந்த பெருந்தகையார் நளிர்ஜுரம் நீக்கிய திரு செங்கோட்டு வெப்பனின் மீதான திருநீலகண்ட பதிகத்தின் விரிவுரையும் தத்வாரா இவற்றை அனைத்தையும் யதாமதி யதாசக்தி அனுபவித்து உயர்ந்த சிவபக்த ரதர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். ஆளுடை பிள்ளையாம் அருள்நிறை வள்ளலாம் ஞானச்செம்மலாம் ஞானப்பால் அருந்திய திருமுலைப்பால் அருந்திய செல்வப்பிள்ளையாம் ஆளுடை பிள்ளை ஞானசம்பந்தர் சிவபாத ஹிருதயரின் திருக்குழந்தை பரமசிவனாரால் சிறுவயதிலேயே ஆட்கொள்ளப்பட்டவர். ஞான முலைப்பால் உண்டு தமிழ்பால் அறிந்தியவர். ஞானச்சரிவமிக்கதான உயர்ந்ததான தேவாராதிகளை சிறுவயதிலிருந்தே பாடி மகிழ்ந்தவர். பரமசிவனாரின் மனம் கவர்ந்தவர். திருமுறை முதல் திருமுறையிலே ஞானசம்பந்தருடைய தேவாரம் 1469 பாடல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இரண்டாவது திருமுறையிலோ 1331 பாடல்களும், மூன்றாம் திருமுறையிலே 1358 திருக்கடைக்காப்பு பாடல்களும், 4-5 திருமுறைகளிலே கிட்டத்தட்ட 2100 பாடல்களும், ஆக மொத்தம் உயர்ந்ததான சிவநெறியை நமக்கு அமுதமென்ன ஊட்டிய உயர்ந்ததான முதல் திருமுறையிலே ஞானசம்பந்தரின் உயர்ந்த நல்வா அமுதமாகிய அத்தேவார திருப்பண்ணினை நாம் கற்றுணர்ந்தோம். இவர் எங்கு சென்றாலும் இறைவன் அங்கு வந்து அவரை தடுத்தாட்கொள்ளும் விதம், அவருடைய திருவாயிலிருந்து மலர்கின்ற எண்ணற்ற தேவார பாடல்கள், தலந்தோறும் தான் சென்று சென்று தன் தந்தையாரின் தோளில் அமர்ந்த வண்ணம் அவர் செல்ல, பரமாத்மா சிறு குழந்தை கைத்தட்டி தேவாரம் பாடுகின்றானே என்று பொற்தாளத்தை அழிக்கின்றான். ஓசை கொடுத்த ஆகிய திருக்கோலக்காவிலே கோலோச்சுகின்ற தாயார் அந்த பொற்தாளத்திற்கு ஓசை தந்தாள். அதனால் ஓசை கொடுத்த நாயகி என்றும் இறைவனால் சிறு வயதிலே ஆட்கொள்ளப்பெற்றவர். இவ்வாறு சிவபாதரின் தோளிலே அமர்ந்த வண்ணம் பல்வேறு சிவஸ்தலங்களை தான் தேடி தேடி நாடி நாடி அகம் கரைந்து பாடிய பாடல்கள்தான் இந்த உயர்ந்ததான தேவாராதிகள். இதற்கு ஈடு இணை என்பது எதையும் கூற இயலாது. ஆதிகுருவாக இவரே நமக்கு விளங்குகின்றார். சைவ சமய குறவர்கள் 4வர்களிலே முதன்மையாக கருதப்படுபவர் ஞானசம்பந்த பெருமாள் என்னும் சீர்காழி பிள்ளை அழுடை பிள்ளை ஆவார். அவர் பல்வேறு சிவக்ஷேத்திரங்களிலே செல்லும் பொழுது பரமாத்மாவே குழந்தை வெயிலே வருகின்றானே என்று முத்துச்சிவகையும் முத்துப்பந்தலையும் தந்து தடுத்தாட்கொள்கின்றான். ஆங்காங்கே சிவபக்தர்களுக்கு அன்னமிடுவதற்காக அன்னம் பரிபாலிக்க தானே பலிபீடத்திலே தங்க நாணயத்தை தந்து குழந்தையை செவ்வனே காத்தருள்கின்றான். நாளாவட்டத்திலே அவருடைய நாமச்சுவை தீஞ்சுவை மிக்கதான தேவாரங்களாகிய பக்தி நிலை எனும் பக்தி நிலை என்கின்ற உயர்ந்ததான தேனிலே இடப்பட்ட பலாச்சொலை போன்ற தீஞ்சுவை மிக்கதான தேவாரமாக மிளிர யாழ்ப்பாணத்து புலவரும் இசைத்த வண்ணமே இவர் பின்னால் செல்கின்றார். எண்ணற்ற சிவனடியார்கள் இவர் செல்லும் இடமெல்லாம் செல்ல அவருடைய தேவாராதிகளை யாழிலேயே மீட்டு இந்த அடியாரும் உடை செல்ல தர்மபுரத்திலே அவர் யாழும் உரியும்படியாக இவர் பாட தேவாதி தேவர்களெல்லாம் ஆகாசத்திலே கூடி சிறு குழந்தையை கொண்டாடி மகிழ்கின்றனர். இவ்வாறு தலந்தோறும் செல்கையிலே திருச்செங்கோடு வந்து அடைகின்றார். நல்ல குளிர்காலம் ஆரம்பிக்கும் நேரம். அப்பொழுது எண்ணற்ற அடியார்கள் புடைசூழை வந்த வண்ணம் இருக்க அவர் அவ்வாறு செல்லும் பொழுது திருச்செங்கோடிலே இறைவன்
இவருடைய பக்தித்திறனை சோதிக்கின்றான். தலத்திற்கு திரு கொடிமாட செங்கூர் என்றும் நாககிரி என்றும் திருச்செங்கோடு என்றும் அர்த்தநாரீஸ்வரனாக இறைவனே உமையம்மைக்கு தன் இடது பாகத்தை தந்த திருத்தலம். முருகன் செங்கோட்டு வேலவர் என்று அழைக்கப்படுகின்றான். இறைவியாரோ பாகம்பிரியாள் என்று அழைக்கப்படுகின்றார். தேவதீர்த்தம் பிரம்மதீர்த்தம் உடையது. சம்பந்தர், கபிலதேவநாயனார், பட்டினத்து பிள்ளையார், செக்கிழார், கேதார கௌரி ஆகிய அனைவரும் வழிபட்ட திருத்தலம். மலை சிவந்த நிறமாகவே காணப்படுவதனாலே திருச்செங்கோடு என்று அழைக்கப்படுகின்றது. தெய்வ திருமலை, நாகமலை, உரசகிரி என்று பல்வேறு நாமகரணங்களை பெற்ற உயர்ந்ததான இதிலே 60 படிகள், 60 தமிழ் வருடங்களை குளிப்பது போல் இருக்கின்றன. இங்கு நின்று சத்தியம் செய்தால் அது நீதிமன்றத்திலும் ஏற்கொள்ளப்படும் என்ற நிலை அக்காலத்திலே இருந்தது. கேதார கௌரி எனும் உமையம்மை மரகதலிங்கத்தை பூஷித்து இறைவனுடைய இடப்பாக்கத்தை பெற்றாள் என்று புராண வரலாறு. சம்பந்தர் இங்கு வருகின்றார். இத்திருப்பதியை வணங்கி பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்றுவிட்டு மீண்டும் இங்கே வரும் பொழுது அவருடன் எண்ணற்ற அடியார்கள் வந்து புடைசூழ வருகின்றார். நளின் ஜுலம் என்கின்ற ஒரு குளிர்ஜுரம் ஏற்பட்டு, காய்ச்சல் ஏற்பட்டு அனைவரும் துடிக்கின்றனர். உணவு செல்லவில்லை, குளிரால் வாடுகின்றனர், பசியோ வாட்டுகின்றது. நாவிலே ஜுரவாதையினாலே சுவை யாதும் தெரியாத நிலை. சம்பந்தர் செங்கோட்டு வெற்பனை பாடுகின்றார். அவ்வினைக்கு இவ்வனை என்ற திருப்பாதிகத்தை பாடி தீவனை வந்து எவை திண்டப்பெறா திரு நீலகண்டம் என்று நீலகண்ட பதிகத்தை, நீலகண்டம் என்ற உயர்ந்ததான மந்திரத்தின் சாரத்தை இங்கே இந்த 10 பதிகங்களிலே பாடி மகிழ்கின்றார். மேலும் இங்கு வாழ்ந்த குணசீலர் என்ற புலவருக்காக செங்கோட்டு வேலனேம் ஆளுமைக்கும் சிவனாக வந்து குணசீலரின் கடைமானக்கன் தான் என்று கூறிக்கொண்டு அவருடன் போட்டி போட்டு அவரை வென்று அவர் திருச்செங்கோடு பக்கம் வராதபடி செய்துவிட்டார் என்று புராண வரலாறு. சம்பந்தர் இரு 10 பாடல்களினாலே இறைவனைங்கு வழிபட்டு மிகவும் சாக்கியமாக உயர்ந்ததான விஷபாதியை நீக்கக்கூடியதும் குளிர்ஜுரத்தை நீக்கக்கூடியதும் புரியாத தெரியாத காரணங்களினால் ஏற்படுகின்ற நோய்கள் நீக்கம் பெறவும் அர்த்தநாரித்தலத்திலே இறைவனாரை கொண்டாடி எந்த ஒரு நோயும் எந்த ஒரு பாதையும் எந்த ஒரு உபாதையும் என்றும் சிவனடியார்களுக்கு ஏற்படாது இருக்க வேண்டும் என்று நீலகண்ட மன்றத்தின் சாரமான உயர்ந்ததான ஒரு திருப்பதிகத்தை பாடுகின்றார். இறைவன் வெள்ள பாஷாணத்தினால் அலம்ப ஆன சுயம்பு மூர்த்தி ஒளிப்படாத விடங்கமூர்த்தியாக இருக்கின்றான். வேளாள மண்டபத்திலே வீரபத்ரர் நம்மை காத்து ரட்சிக்கின்றார். திருவடியிலே குளிர்ந்த நீர் சுரக்கின்றது. தேவதீர்த்தம் பிரம்மதீர்த்தம் என்று வழங்கப்படுகின்றது. மூலவர் மரகதலிங்கம் பிருங்கி மகர்ஷியினால் வழிபடப்பட்ட இறைவன். ராஜராஜ சோழன், சுந்தர பாண்டிய தேவன், மைசூர் கிருஷ்ணராஜ உடையார் முதலானவர்கள் இங்கு வந்து இறைவனை வழிபட்டு தொண்டாற்றிய இந்த திருப்பதியிலே தன் அடியார்கள் பொருட்டு இறைவனை பிரார்த்தித்த திருத்தலம். விஷஜுரம் நீங்கி வெற்றி பெற்ற திருநீலகண்ட பதிகம். அவ்வினைக்கு இவ்வனை என்று ஆரம்பிக்கும் இந்த 10 பாடல்களையும் இனி நாம் காணலாம். சிற்றம்பலம். அவ்வினைக்கு இவ்வினை ஆமென்று சொல்லும் அஃது அறிவி. அவ்வினைக்கு இவ்வினையாமென்று சொல்லும் அஃது அறிவி. உய்வினை நாடாதிருப்பதும் தமக்கு ஊனம் அன்றே. கைவினை செய்து எம்பிரான் கழல். கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றதும் நாமடியோ. செய்வினை வந்து எமை தீண்ட பெறா திரு நீலகண்டோ. கைவினை செய்து எம்
போற்றதும் நாமடியோ செய்வினை வந்து எமை திண்ட பெறா திரு நீலகண்டோ காவினை ஏட்டும் குளம் பல கோட்டோ காவினை ஏட்டும் குளம் பல தோட்டும் கனிமனத்தார் காவினை எட்டும் குளம் பல தோட்டும் கனி மனத்தாலே வினையால் எயில் மூன்று எரித்தீரன்று இரு பொழுது மூன்றெரித்தீரன்று எயில் மூன்றெரித்தீரன்று எவினையால் எயில் மூன்று எரித்தீரன்று இரு பொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாம் அடியோ திவினை வந்து எமை தீண்ட பெறா திரு நீலகண்டம் தீவினை வந்து எமை திண்ட பெறா திரு நீலகண்டம் புலைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்ற எவையும் எல்லாம் முளைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்ற எவையுமெல்லாம் விளைத்தலையாவனம் கொண்டு எமையாண்ட விரிசடை மற்ற எவையும் எல்லாம் விளைத்தலை ஆவணம் கொண்டு எமையாண்ட விரிசடை விளத்தலை சூலமும் தண்டும் மழுவும் இலைத்தலை சூலமும் தண்டும் மழுவும் இவை உடை சிலைத்து எமை தேவினை திண்ட பெறா சிலைத்து எமை தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் தீவினை திண்ட பெறா திருநீலகண்டம் விண்ணுலகாழ்கின்ற விச்சாதரர்களும் வேதியரும் புண்ணியர் என்று இருபோதும் தொழப்படும் விச்சாதரர்களும் வேதியரும் புண்ணியர் என்று இருபோதும் தொழப்படும் புண்ணியரே கன்னிமயதன மூன்று உடையில் கன்னிமயதன மூன்று உடையில் உங்கழல்
மனத்தினை திண்டப்பெறா திருநீலகண்டோ மற்ற இணை மலை மற்ற இணையில்லாமலை திரண்டன்ன தின்தோளுடை கிற்றியமை ஆட்கொண்டு கேளாது ஒழிவதும் தன்மை கொல்லோ தென்தோளுடையீர் கிற்றியமை ஆட்கொண்டு கேளாது ஒழிவதும் தன்மை கொல்லோ சொல் துணை வாழ்க்கை துறந்து சொல் துணை வாழ்க்கை துறந்து உன் திருவடியே அடைந்தோம் சொல் துணை வாழ்க்கை துறந்து உன் திருவடியே அடைந்தோம் சற்று எமை தீவினை தீண்ட பெறா சற்று எமை தீவினை தீண்ட பெறா திரு நீலகண்டம் மறக்கும் மனத்தினை மாற்றி எம்மாவி பொறுத்தே மறக்கும் மனத்தினை மாற்றி எம்மாவியை பொறுத்தே பிறப்புயில் பெருமான் திருந்து அடிக்கு பிழையாத வண்ணம் பிறப்பு பெருமான் திருந்து அடிக்கு பிழையாத வண்ணம் பறித்த மலர் கொடுவந்து உமையேத்தும் பணியடியோ பறித்து மலர் கொடுவந்து உமையேத்தும் பணியடியோ சிறப்பிலி திருவினை தீண்ட பெறா திருநீல கண்டம் திருநீல கண்டம் திருநீல கண்டம் நாற்றமர் மலர் மிசை நான் முகன் நாரணன் அது செய்து நாற்றமர் மலர் மிசை நான் முகன் நாரணன் அது செய்து தோற்றமுடைய அடியோ முடியும் தொடர்வே அறியே தொற்றினும் தோற்றும் தொழுது வழங்குதும் தொற்றினும் தோற்றும் தொழுது வணங்குதும் நாம் அடியோ சிற்றம் அது வினை திண்ட பெறா
சிற்றமதேயாம் வினை திண்ட பேரா திரு நிலகண்டம் சிற்றது அவ்வினை தீண்ட பெறா திரு நிலகண்டம் சக்கியப்பட்டும் சமனுருகாகி உடை பொழிந்தும் பாக்கியவின்றி இருதலை போகவும் பற்று வேட்டார் சாக்கியப்பட்டு சமனுருவாகி உடை பொழிந்தும் பாக்கியம் இன்றி இருதலை போகம் பற்று பூக்கவள் கொன்றை புரிஷடை அடி போற்றுகின்றோம் இக்குழி தேவினை தீண்ட பெற இக்குழி தேவினை தீண்ட பெற திரு நீலகண்டம் திரு நீலகண்டம் திருநீலகண்டம் பிறந்த பிறவியில் பேணியம் செல்வன் கழல் அடைவான் பிறந்த பிறவியில் பேணியம் செல்வன் கழல் அடைவான் இறந்த பிறவி உண்டாகில் இமயவர்கோள் அடிக்கண் திறம்பயில் ஞான சம்பந்தன் செந்தமிழ் பத்தும் வல்லார் நிறைந்த உலகினில் வானவர் கோளும் கோடுவரே நிறைந்த உலகினில் வானவர் கோளும் கூடுவரே தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் நம சிவகாமே ஜெகதம்பிகே சிவகடாட்சம் பரிபூர்ணம். ஞானசம்பந்த பெருந்தகையார் பச்சிலாமரத்து பரமனை பாடி பணிந்தார். பின்னர் அங்கிருந்து திருப்பைங்கேலி ஈங்கோய்மலை முதலான சிவ தலங்களை தரிசித்த வண்ணம் கொங்கு நாட்டிலே பிரவேசித்தார். குடிமாடச் செங்கன்றூர் என்று அழைக்கப்படும் திருச்செங்கோடு திருத்தலம் வந்து அடைக்கின்றார். அங்கு விளங்கும் அதுருபாகரையும் செங்கோட்டு வேலவனையும் வழிபட்டார். அருகிலுள்ள திருநாவை வழிபட்டார். வழியிலே வந்து திருச்செங்கோன்றிலே திருமணம் அமைத்து அங்கே தங்கியிருக்கின்றார். எண்ணற்ற அடியார்கள் இவர் பின்னர் எங்கும் இவரை சூழ்ந்து கொண்டு திருப்பணிகளை செய்த வண்ணம் வருகின்றனர். ஆனால் ஒரு எளிதில் அறிய இயலாத ஒரு விஷஜுரம், குளிர் ஜுரம், நளிர் ஜுரம், இது அந்த பிராந்தியத்தே அலைக்கழித்தது. சிவனடியார்களையும் வந்து பற்றியது, வருத்தியது. இதை அறிந்தார் ஞானசம்பந்தர். அடியவர்களையும் காத்தருள வேண்டும், அதனால் பிடிக்கப்பட்டிருக்கின்ற எண்ணற்ற பாமர ஜனங்களையும் சிவனடியார்களாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தினாலே திருநீலகண்ட பெருமானை போற்றி அவ்வினைக்கு இவ்வினை என்ற திருப்பதிகம் தன்னை அருளி செய்தார். அக்கணமே அடியவர்களை பீடித்த கொங்கு நாடெங்கிலும் அனைவரையும் வாட்டி வதைக்கின்ற ஜுரநீரான சுர நோயானது இருந்த இடம் தெரியாமல் ஓடியது.
எனவே விஷஜுரம், விஷக்கடி, தொண்டையில் ஏற்படுகின்ற கோளாறுகள், புண்கள், நோய்கள் யாவும் நீங்குவதற்கும் செய்வினை, பில்லி, சூனியம் முதலான இப்பீடைகள் யாதும் அணுகாதிருக்க சிவனடியார்கள் அனவரதம் ஓட வேண்டிய திருப்பதியமாகிய அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் திருப்பதிகம் அவருடைய திருவாக்கில் இருந்து எழுந்தது. அது நமக்கு பெரும் வரப்பிரசாதமாகும். வேதநெறி சைவநெறி எங்கும் தடை தோங்க, சைவ துறை எங்கும் துலங்க, பூத பரம்பரை பொலிய புனிதமாய் மலர்ந்து அமுத சீத புயல் வயல் புகழி திருஞான சம்பந்தர் பாத மலர்தனை தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்று பெரிய புராணத்திலே சேக்கிழார் போற்றிய அவ்வழியே வேதங்கள் காட்டுகின்ற வழித்தடத்தை பற்றி நெறிமுறைகளை பொலிவாக எங்கும் பொலிய செய்யவும், சைவ தர்மங்கள் எங்கும் சாகித்து உயர்ந்து ஆள்போல் தழைக்கவும் இம்மகனியர் அரியதான பல்வேறு உயர்ந்த திருப்பாடல்களை சமைத்ததிலே திருநீலகண்ட பதிகம் தனியிடம் பெற்று ஒளிர்கின்றது. அவ்வினைக்கு எவ்வினையாம் என்று சொல்லும் மஹ்தறிவீர், உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன்றே, கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றதும் நாமடியோம் செய்வினை வந்து எமை திண்டப்பெறா திருநீலகண்டம் என்று துவங்குகின்றார். குளிஜுரத்தால் நடுங்குகின்ற சிவனடியார்கள் முற்பிறவிலே செய்த பாவங்களின் பலனாக இப்பிறவியிலே இச்செயல்களை அனுபவிக்க வேண்டியுள்ளது. அவ்வினைக்கு இவ்வினையாம், இத்துன்பத்தை அனுபவிக்க வேண்டியுள்ளது என்று துவங்குகின்றார். பிறர் சொல்ல கேட்டு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு மனதை தேற்றுக்கொள்ள பார்க்கும் மக்களே, உங்களுக்கெல்லாம் இது இழுக்கல்லவா? நாம் அடியோம், சிவபெருமானுக்கு அடியவர்கள். அதனால் கைவினை செய்து திருத்தொண்டுகள் செய்து பிரான் கடல் தனை திருவடிகளை போற்றி உய்வோமாக. இவ்வாறு தொண்டாற்றினால் நாம் செய்த முன்வினை பயன்கள் யாவும் நம்மை தீண்டாது வராது. இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று அறுதியிட்டு கூறுகின்றார். காவினை எட்டும் குளம் பல தொட்டும் கனிமணத்தால் ஏவினையால் எயில் மூன்று எரிந்தீர் என்று இரு பொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோம் தீவினை வந்து அமைத்தீண்ட பெறா திருநீலகண்டம். நந்தவனம், திருச்சோலை அவற்றையும் வளர்ப்போமாக, குலங்களை வளர்ப்போமாக, வளம் பெருக்குவோமாக. பூர்த்த தர்மங்களை இங்கு கூறுகின்றார். பலவற்றை தோண்டுவோம், நல்லறங்கள் பலவற்றை செய்வோம், காலையும் மாலையுமாக இருப்பொழுதும் பூக்களை கொய்து உயர்ந்ததான திருமாலைகளை அவன் திருவடியிலே சாத்தி கனிந்த அன்பு கனிந்த மனத்தினாலே காண ஒன்றால் முப்பூரங்களை எரித்தீர்களே என்று அவனுடைய நாமாவளிகளை பாடி இறைவன் மனதை குளிரச் செய்வோமாக. அவ்வாறு செய்தால் சிவனடியாராக ஆகிவிடுவோம். பழையவினை யாவும் கழியும், சஞ்சிதாதிகள் இருக்குமிடம் தெரியாமல் ஓடும், நம்மை முன்வினை துன்புறுத்தாது. இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று தன் திருவாக்கினாலே இறைவன் நாமத்தின் மீது ஆணையிடுகின்றார். முளைத்தட மூழ்கிய போகங்களும் மற்ற எவை எல்லாம் விளைத்தலையாவனங்கொண்டு எமையாண்ட விரிசடையீர், இலை தலை சூழமும் தண்டும் மழுவும் இவையுடையீர், சிலை தெமை தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம்.